ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சி எடுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புதினா, ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லியில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதில் இந்த அளவு அரைப்பட்டதும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கன் ஃப்ரை மசாலா, அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து இதில் அதிகமாக சேர்க்க வேணாம். மசாலா வந்து ரெடியாக இருக்குது. மீனும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து வஞ்சிரம் மீன் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதில் சேர்த்து எல்லா மீன்லேயும் படுற அளவுக்கு பரட்டி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் மீனில் வந்து மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை மணி நேரம் கழித்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால மீன் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கூட வந்து மசாலா உதிரவும் செய்யாது, தவாவில் வந்து ஒட்டவும் செய்யாது. சூப்பராக வரும். எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை நீங்கள் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த கும்பலா மீன், இந்த மாதிரி பெரிய மீன்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி மசாலா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.